அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 16 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி 24,330 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 70 to 80 பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். அப்போ 24,320க்கு மேலே அவங்க ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஒருவேளை 324க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஹையில் வந்து பிரேக் பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். ஹை லோ பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் அதேமாரி வரைஞ்சிக்கிங்க. ஓப்பன்லேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆக போகுது. ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வந்து நம்மளுக்கு இருக்கிறப்ப இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுறப்ப இங்கிருந்து தான் ரேஞ்ச் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப கால்ஸில் இருந்து பேனிக் ஆகணும். கால்ஸில் இருந்து பயந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா அப்போ இந்த எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த எஸ்டர்டே லோவெலாம் பிரேக் பண்ணாங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு இப்போ இப்போ நல்ல ஒரு கீழே இருந்து நல்ல ஒரு ஏற்றம் மேலே மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏதாச்சும் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இன்னைக்கு எக்ஸ்பிரி சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரி இருக்கு. அப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா இப்போ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா எதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படி இருக்குது அப்படின்னா 24,050 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய S1 24,020 இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாங்கன்னா இதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு சைடு வேவாக போயிட்டு முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையிலேயே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ரேஞ்ச் வந்து சுருக்கமாக தான் நேற்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போவோம். அதில் அந்த வேல்யூ வந்து ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்லேயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பெரி இருக்கிறதுனால ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம் ஓடிஎம்க்கு வந்து நம்மளுக்கு 0 பண்ணிடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே இப்போ நிஃப்டி வந்து ஒரு 80 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப நம்மளுக்கு இந்த R1 வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த R1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா இந்த R2 வச்சும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த R1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இல்லை கேப் அப் ஆகிறாங்க, கேப் அப் ஆகி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பன் ஆகிட்டு இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டு எஸ்டர்டே லோவும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க, இங்கேருந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்கன்னா இந்த S1 S2 இந்த ஏரியாவும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. ஓகேங்களா? இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்று இந்த ஒரு நம்மளுக்கு ஒரு கேப் அப்பு நேற்று நடந்திருக்கு. அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் தெரியுது. பார்ப்போம், என்ன வேணுமோ நடக்கலாம். பட் ஆனால் எது நடந்தாலுமே நம்மளுடைய அதுக்கேற்றாப்புல ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம இருக்கணும். இப்போ மேலே போயிட்டு கீழே வர்றாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோ நம்மளுக்கு இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ 77,500ங்கிறது நம்மளுக்கு ஓடிஎம் புட்டா இருக்குது. ஒருவேளை இந்த இதுக்கு கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐடிஎம் புட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டே 77,825ங்கிறது நம்மளுக்கு ஓடிஎம் புட்டு 870 சாரி
77,800 புட்டுங்கிறது நம்மளுக்கு ஓடிஎம் புட்டா இருக்குது. இது ஐடிஎம் புட்டா மாறுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஹையில் வந்து போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லையும் நம்மளுக்கு இந்த ஏரியாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 78,500ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 78,500ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா 78,800 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, இப்போ எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கான நேற்றுடைய கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். எஸ்டர்டே ஹை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டிலையும் சேம் 24,400 24,350 இது வந்து ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு வேளை ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓப்பன் ஆனிட்டு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா இவங்கள்ட்டையும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு எங்கேருந்து ஏறி இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ஏறி இருக்காங்க. 22,250 இருந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 22,180 இருந்து மார்க்கெட்டு இதை வச்சும் 24,252 வச்சு நம்மளுக்கு ஒரு 2000 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லோல இருந்து ஹை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஹையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹையில் வந்து நம்மளை வந்து ட்ராபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்குலாம் வரப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி 24,350க்கு வராங்க அப்படின்னா அதோட காலன் புட்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. புட்டோட ஹைக்கு மேலே காலோட ஹைக்கு மேலே புட்டோட லோ இருக்கிறாங்க. அந்த லோவை இந்த ஹையை பிரேக் பண்ணல, புட்டு லோ மேலே தான் இருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து இங்கிருந்து தான் கிரியேட் ஆக போகுது. ரேஞ்ச் அதுக்கு மேலே போகாது, மார்க்கெட்டு மேலே போகாது, கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை இப்போ புட்டு 24,350 புட்டு லோ வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் இன்னும் பெருசாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மாரி தெரியுது. இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ரேஞ்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ 1 டே ரேஞ்சு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு இருக்குது இந்த வீக்குக்கு. அப்போ இன்னைக்கும் நாளைக்கும் உள்ள ரேஞ்ச் வந்து ஒரு நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் அப்படின்னா இப்போ இன்னும் பேலன்ஸ் வந்து இவங்கள்ட்ட 500 பாயிண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 427 பாயிண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்குலாம் 1 டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்டில் நம்ம எடுத்திருக்கோம். சென்செக்ஸுக்கு வந்து 884 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 84 பாயிண்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தாச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு இங்கே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வராங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போ ரேஞ்ச் வந்து பேலன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் பண்ணுறாங்க. இதை செக் பண்ணி பாருங்க. நன்றி.